வணக்கம் நண்பர்களே. மொபைலில் வந்து நிறையா ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்போம். திடீர்னு நம்ம ஒரு முக்கியமான சமயத்தில் ஒரு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறையா அப்ளிகேஷன் இருக்கிறனால வந்து நம்ம வந்து சர்ச் பண்ணி தேடிகிட்டு இருப்போம். இந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து குயிக்காக வந்து நம்ம அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணலாம். இது எவ்வளோ நிறையா அப்ளிகேஷன் இருந்தாலும் நம்ம வந்து குயிக்காக வந்து நம்ம நினச்ச அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ஆண்ட்ராய்டு ஆப்ஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஈஸி ஜெஸ்டர் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வரும். அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனோட சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்போ அந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஓப்பன் கொடுத்தோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா கிளிக் ப்ளஸ் ஐக்கான் அபவுட் டு ஸ்டார்ட் ஆடிங் லான்ச் ஜெஸ்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ப்ளஸ் அப்படிங்கிற ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோட ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து W. ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து இங்கே ஸ்வைப் பண்ணுங்கள். நான் W அப்படின்னு ஸ்வைப் பண்ணிட்டேன். ஸ்வைப் பண்ணோடனே சூஸ் அப்படின்னு கொடுங்க. சூஸ் கொடுத்துட்டு அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுங்க. இப்போ அந்த அப்ளிகேஷனில் வாட்ஸ்அப் செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வாட்ஸ்அப் ஆட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ப்ளஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். இதில் அப்ளிகேஷன் மட்டும் கிடையாது, கால்ஸ், SMS, டூல்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து A அப்படிங்கிற ஒரு லெட்டர் கொடுக்குறேன். இப்போ சூஸ்ன்னு கொடுத்துட்டு இப்போ கால்ஸ் அப்படிங்கிறதுல A அப்படிங்கிறதுல இந்த காண்டாக்ட் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். மறுபடியும் ப்ளஸ் அப்படின்னு கொடுக்குறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா SMSக்கு எஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். சூஸ்ன்னு கொடுக்குறேன். SMS அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன். எஸ்ஸில் வந்து இந்த காண்டாக்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து டூல்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதுக்கு வந்து T அப்படின்னு கொடுக்குறேன். சூஸ் அப்படின்னு கொடுக்குறேன். டூல்ஸில் போய்ட்டு T அப்படின்னு செலக்ட் பண்ணப்போ வந்து GPS செலக்ட் பண்ணுறேன். இப்போ அதோட நம்ம என்ன லெட்ரு கொடுத்தோம், அதுக்கடுத்து வந்து எதுக்கு செலக்ட் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகும். இப்போ ஏன்னு கொடுத்தோன்னா என்னோடய காண்டாக்ட் வந்து ஓப்பன் ஆகும். எஸ்ன்னு கொடுத்தா SP காண்டாக்ட் ஓப்பன் ஆகும். Tன்னு கொடுத்தா GPS வந்து ஆன் ஆகும். Wன்னு கொடுத்தா வாட்ஸ்அப் வந்து இப்போ ஓப்பன் ஆகும். இப்போ வந்து இதே மாதிரி நீங்கள் இன்னும் நிறையா வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்குறேன். இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபிங்கர் மாதிரி ஒரு ஷார்ட்கட் வந்து நம்ம ஹோம் பேஜில் இருக்கும். இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல W அப்படின்னு டைப் பண்ணாவே வாட்ஸ்அப் வந்து எனக்கு ஓப்பன் ஆயிரும். இப்போ நான் வாட்ஸ்அப்பில் இருந்துகிட்டே எனக்கு கால் பண்ணணும் அப்படின்னு நினச்சினா இப்போ A அப்படின்னு டைப் பண்ணா ஸ்ட்ரெயிட்டாக வந்து எனக்கு கால் போக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ கால் போகிறது இருந்துட்டு இப்போ நான் வந்து GPS ஆன் பண்ணணும் அப்படின்னு நினச்சினா T அப்படின்னு டைப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா GPSக்கு போயிடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன ஷார்ட்கட் கொடுத்தோமோ அதை மட்டும் இங்கே ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்வைப் பண்ணால் போதும். இப்போ மெசேஜ் அனுப்புறதுக்கு எஸ் அப்படின்னு கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ எஸ்ன்னு கொடுத்தோன்னா மெசேஜ் வந்து நமக்கு இப்போ மெசேஜிங் செலக்ட் பண்ணால் ஜஸ்ட் ஒன்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ண காண்டாக்ட் வந்து மெசேஜ் அனுப்புவேன். இப்போ SPN காண்டாக்ட் செலக்ட் பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு வந்து இப்போ நான் மெசேஜ் வந்து அனுப்பலாம். இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எடுத்துக்கிற மெமரி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான மெமரி தான். ஸோ நீங்களும் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.